தவக்காலம் முதலாம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் எஸ்தர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டும் எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ராயலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடையிலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கின்றேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறும். எங்கள் துன்ப வேளையில் உண்மையே எங்களுக்கு வெளிப்படும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போராடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கை வன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பேரை உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கு செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினைப் பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 7, வசனங்கள் 7 தொடக்கம் 12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இரண்டாம் யோவான் பவுல் திருத்தந்தையாக இருந்தபொழுது 1986 ஆண்டு அல்போன்ஸ் அம்மாவிற்கு முத்திப்பேர் பட்டம் வழங்குவதற்காக கேரளாவிற்கு வந்தார். நிகழ்ச்சிகள் அனைத்து முடிந்த பின்பு களைப்போடு தான் தங்கியிருந்த அறைக்கு திரும்பினார். இரவு 11 மணியைப் போல அவரது அறை கதவு திறக்கும் சப்தம் கேட்டது. சப்தத்தை கேட்டதும் அவரது செயலாளர் வெளியே வந்தார். திருத்தந்தை அவரிடம், இங்கு ஆலயம் எங்கிருக்கிறது என்று கேட்டாராம். அவரும் வழிகாட்ட திருத்தந்தை நடுஇரவு 12:30 மணி வரை ஆலயத்தில் இருந்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினாராம். திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் எவ்வாறு ஜெபத்தை தன் வாழ்வின் ஆதாரமாக கொண்டிருந்தார் என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு சிறு உதாரணம். இன்றைய 2 வாசகங்களுமே ஜெபத்தை பற்றி பேசுகின்றன. இஸ்ரேல் மக்கள் பாரசீகர்களுக்கு அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் அகஸ்வேர் என்பவர். அப்பொழுது எஸ்தர் என்ற யூத பெண் அரசியாக இருந்தாள். அகஸ்வேர் பேரரசனுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஆமான் என்பவன் யூதர்கள் அனைவரையும் அழிக்க தேடினான். அரசனின் அனுமதியை பெற்று யூதர்களை ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் அழித்தொழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து தன் மக்களுக்காக இறைஞ்சி மன்றாடினாள். இதுவே இன்றைய முதல் வாசகம். பின்பு எஸ்தர் அரசி எடுத்த முயற்சியின் காரணமாக யூதர்களை அழிக்க தேடிய ஆமான் எவ்வாறு அழிக்கப்பட்டான் என்பதையும் எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். இறைவனிடம் மன்றாடுகின்ற பொழுது நம் ஜெபம் கேட்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துகின்றது எஸ்தர் புத்தகம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஜெபத்தின் மட்டிலான நம் ஆர்வத்தை தூண்ட வல்லவையாக இருக்கின்றன. மேற்கூறப்பட்ட வார்த்தைகளில் கேளுங்கள் என்பது நமக்கு தேவையானவற்றை குறித்து கடவுளிடம் கேட்க வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிறது. தேடுங்கள் என்கின்ற வார்த்தையானது கடவுளை நம் வாழ்வின் இலக்காக நாட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. பழைய ஏற்பாடின் பின்னணியில் தேடல் என்கின்ற வார்த்தையானது பொருட்களுக்கான தேடலை சுட்டிக்காட்டவில்லை, மாறாக கடவுளுக்கான தேடலை சுட்டி நிற்கின்றது. இணைச்சட்டம் 4:29 உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள் என்று வாசிக்கின்றோம். எரேமியா 29:13 நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று வாசிக்கின்றோம். தட்டுதல் என்கின்ற வார்த்தையானது இப்படிப்பட்ட தேடலில் தடைகள் வந்தாலும் அவற்றால் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து நம் தேடலில் நிலைத்திருக்க கடவுளது இறை இரக்கத்தின் கதவுகளை தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்பதை சுட்டி காண்பிக்கிறார். வேறு வகையில் சொல்ல வேண்டுமெனில், ஜெபம் என்பது கடவுளிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது மட்டுமல்ல, அது ஜெபத்தின் ஒரு பகுதி மட்டுமே. அதைவிட மேலானது கடவுளை முழு மூச்சாக, அதாவது முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் தேடுவது. இப்படிப்பட்ட தேடலில் தடைகள் வந்தால் கூட மனம் சோர்ந்து விடாமல் அந்த தேடலில் நிலைத்திருப்பது. அன்புக்குரியவர்களே, நம் பொருளாதார தேவைகளையும் உறவு தேவைகளையும் கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்தோம் என்றால் நாம் நம் ஜெபத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, ஜெப வாழ்வை முழுமையாக அணுகவில்லை என்று அர்த்தம். கேட்பதோடு கடவுளை அதிகமாக தேடக்கூடிய நபர்களாக வாழ முயற்சிப்போம். ஜெபம். இறைவா, ஜெபிக்கின்ற மனிதர்களாக, அதிலும் குறிப்பாக சரியான அணுகுமுறையோடு ஜெபிக்கின்ற மனிதர்களாக எம்மை மாற்றும். ஆமென்.